الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. قال الله تبارك وتعالى في القرآن المجيد: ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم. وفي موضع آخر: وذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்விற்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் கடைசி தூதரான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்தியமிக்க சஹாபாக்கள் மீதும் தபஈன்கள் மீதும் தபு தபஈன்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஹுத்பை ஹாஜாக்கு பிறகு உங்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய 2 வசனங்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுக்கின்றான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுக்கின்றான். அந்த வாய்ப்பு என்னவென்றால் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வருடத்திலும் அதை கொண்டு வருகிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய அந்த ஒரு வருட வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். மேலும் இந்த ரமலான், இந்த வாய்ப்பு இந்த வருடத்தில் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. மேலும் யாருக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய வாழ்க்கையை கொடுத்தானோ, வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, சுப்ஹானல்லாஹ், இதைவிட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை நம்முடைய வாழ்வில் இருக்கவே முடியாது. அப்படி இந்த ரமலான் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தியை கொடுத்துள்ளது என்ற இந்த தலைப்பில் நாம் இன்று இந்த ஜும்ஆ உரையிலே சில உபதேசங்களை பார்க்க உள்ளோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் 3 பிரிவுகளாக நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானுடைய மாதத்தில் வாழ்கிறோம்.
மூன்று விதமான மக்கள் இந்த ரமலானை மூன்று விதமாக கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவது, இந்த ரமலானுடைய மாதத்தை சிலர் மற்ற மாதங்களை போன்று அதில் வாழ்ந்து எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யாமல், தொழுகையை தொழாமல், நோன்பை நோற்காமல் அதை கடந்து வந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு கூட்டத்தை பார்த்துத்தான் இந்த ஹதீஸை கூறினார்கள். யாருடைய வாழ்க்கையில் ரமலான் வந்து அந்த ரமலான் அவருடைய வாழ்க்கையை விட்டு கடந்து சென்று விட்டது, இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அல்லாஹ் இப்படிப்பட்ட நபரை நாசமாக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். யாருடைய வாழ்வில் ரமலான் என்ற இந்த பாக்கியம் கிடைத்தும் இந்த பாக்கியம் அவரை கடந்து சென்று விட்டது, இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அல்லாஹ் அவரை நாசமாக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த ரமலானை ஒரு கூட்டம் நோன்புகளை வைத்து இபாதாக்களை செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு கடந்து வந்துள்ளது. ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதம் கடந்தவுடன், இந்த ரமலானுடைய மாதம் முடிந்தவுடன் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்றிருப்பார்கள், ரமலானுடைய மாதத்தில் தொழுகைகளை தொழுதிருப்பார்கள், ரமலானுடைய மாதத்தில் சதுகாக்களை கொடுத்திருப்பார்கள், ரமலானுடைய மாதத்தில் நற்காரியங்களில் முன் சென்று முன்னேறி இருப்பார்கள். இருந்தாலும் அந்த ரமலானுடைய மாதம் எப்படி முடிவடைகிறதோ அந்த நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளில் எல்லா விதமான செயல்பாடுகளும் அதே நேரத்தில் முடிவடைந்துவிடும். சொல்ல போனால் அவர்கள் ரமலானிற்கு பிறகு எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய மாட்டார்கள். இவர்களை பற்றி ஹாஃபிஸ் ஷிப்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அலா பிக்ஸல் கௌம் லா யஅரிஃபூன அல்லாஹ இல்லா ஃபீ ரமதான். எவ்வளவு கேடு கெட்ட மனிதர்கள் இவர்கள்! இவர்கள் வெறும் அல்லாஹ்வை ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நினைவு கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள், இவர்கள் வெறும் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், மற்ற மாதங்களிலோ அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். இவர்களை விட கேடு கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று ஹாஃபிஸ் ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் மூன்றாவது கூட்டம் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம். சுப்ஹானல்லாஹ், ரமலானுடைய மாதங்களில் அவர்கள் செயல்பாடுகளை செய்வார்கள், நற்காரியங்களில் ஈடுபடுவார்கள், தொழுகைகளை தொழுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், நோன்புகளை நோற்பார்கள், சதுகாக்களை செய்வார்கள். மேலும் எவ்வளவு நற்காரியங்கள் உள்ளதோ அந்த எல்லா விதமான நற்காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். வெறும் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு மற்ற மாதங்களிலும் இந்த செயல்பாடுகளை செய்வதற்கான பாக்கியத்தை கொடுப்பான். இவர்களை பற்றித்தான் சலஃபு ஸாலிஹீன்கள் கூறுவார்கள், இன்ன மின் அலாமாத்தி குபூலில் ஹஸன அல் ஹஸனது பஅதஹா. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நற்காரியம், ஒரு செயல்பாடு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஆதாரமே அந்த செயல்பாட்டை செய்த பிறகு மீண்டும் அந்த செயல்பாட்டை, அந்த நற்காரியத்தை செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான் அல்லவா, இதுவே உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான ஆதாரம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிலே அனைவருக்கும் நம்முடைய ரமலானுடைய நோன்புகளாக இருக்கட்டும், தொழுகைகளாக இருக்கட்டும், தராவியாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இவையெல்லாம் நாம் அல்லாஹ்விற்காக அந்த மாதத்தில் செய்துள்ளோம். மேலும் இந்த மாதத்தில் நற்காரியங்களையும் இந்த மாதத்தின் சிறப்புகளையும் அடைவதற்காக முயற்சித்துள்ளோம். இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட நமக்கு ஆசையுள்ளது. அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தின் நற்காரியங்களை, சிறப்புகளை எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வான் என்றால், எப்படி நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் வாழ்ந்தீர்களோ
அதே வாழ்க்கையை ஒரு வருடம் முழுக்க அடுத்த ரமலான் வரும் வரை அதை தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வான். மேலும் இன்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையாக இருக்கட்டும், இந்த எல்லா விதமான நிலைமையும் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி தீர்வை காண வேண்டும், எப்படி வெளியே வர வேண்டும் என்று இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு மிக சிறந்த செய்தியை கொடுத்துள்ளது. நாம் இப்போது பார்த்தோம் ரமலானிலே இஸ்லாமியர்களுடைய நிலைமையை. ஆனால் இந்த ரமலான் நமக்கு நம்முடைய நிலைமையை சுதாரித்துக் கொள்வதற்காக ஒரு தீர்வை கொடுத்து சென்றுள்ளது. என்ன தீர்வு? என்ன தீர்வு என்றால் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் என்பது ஒரு மனிதருக்கு வழியை காட்டினால் அதை விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் இந்த ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ரமலான் நமக்கு இந்த செய்தியை தான் கொடுக்கின்றது. இந்த குர்ஆனோடு நீங்கள் வாழ்ந்தால், இந்த குர்ஆனோடு நீங்கள் தொடர்பை வைத்துக் கொண்டால், சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹுடைய பரக்கத்துக்கள் உங்களுடைய வீட்டிற்கு ரமலானுடைய மாதத்தில் வந்ததோ அப்படி இந்த திருக்குர்ஆனோடு வருடம் முழுவதும் வாழ்வு முழுவதும் தொடர்பை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த குர்ஆனே தீர்வாக மாறிவிடும். இதைத்தான் இந்த ரமலான் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்துள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நம்முடைய நாட்டிலோ அல்லது இஸ்லாமியர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் நாம் இஸ்லாமியர்களுடைய தவறை சுட்டி காட்டுவது கிடையாது. நாம் மாறாக யார் அவர்களை தாக்கினார்களோ, யார் அவர்களுக்கு கேடு செய்தார்களோ, யார் அவர்களுக்கு பின்னால் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். ஆனால் குர்ஆன் கூறுகிறது, உங்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு சோதனையோ வந்தால் அதற்கு மற்றவர்கள் எல்லாம் காரணம் கிடையாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பிரச்சனையை கொடுக்கிறான், சோதனையை கொடுக்கிறான் என்றால் அதற்கு அந்த இஸ்லாமிய சமுதாயம்தான் காரணம். நாம் மற்றவர்களிடத்தில், விரோதிகளிடத்தில் இதற்கான பதிலை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்ததற்கு நாம் என்ன தவறு செய்துள்ளோம், நாம் செய்த தவறினால் இந்த பிரச்சனை வந்துள்ளது என்று நாம் யாரும் பார்ப்பது கிடையாது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு அலட்சியம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே கூறினார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஉ பிஹா அல் ஆகரீன். அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை கொண்டு பல கூட்டங்களை மேலோங்க செய்திருக்கிறான். அதே நேரத்தில் இந்த திருக்குர்ஆனை கொண்டு அல்லாஹ் பல கூட்டங்களை கீழ்த்தாழ்த்தியுள்ளான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே கூறினார். எந்த கூட்டத்தை எல்லாம் மேலோங்க செய்தான்? சஹாபாக்களுடைய கூட்டம், தாபஈன்களுடைய கூட்டம், தபோ தாபஈன்களுடைய கூட்டம், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கூட்டம், உலமா பெருமக்களுடைய கூட்டம். சுப்ஹானல்லாஹ், இவர்களுடைய வாழ்க்கையை படித்தால் குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், குர்ஆனோடு தொடர்பு வைத்தவர்கள், குர்ஆனோடு தன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய பதிலை வைத்து தீர்வை கண்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த திருக்குர்ஆனுடைய பரக்கத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் அவர்களை மேலோங்க செய்தான். அதே நேரத்தில் எந்த கூட்டம் இந்த திருக்குர்ஆனை விட்டு இந்த திருக்குர்ஆனோடு தொடர்பும் வைக்காமல் வாழ்ந்ததோ அல்லாஹ் அவர்களை கீழ்த்தாழ்த்தியுள்ளான். சுப்ஹானல்லாஹ், இன்று கூட இந்த நிலைமையை நம்மால் பார்க்க முடியும்.
எந்த நேரம் வரை இந்த சமுதாயம் குர்ஆனோடு வாழ்ந்ததோ, குர்ஆனோடு தொடர்பு வைத்ததோ, குர்ஆனிற்கு கண்ணியத்தை கொடுத்ததோ, குர்ஆனிற்கு மரியாதையை கொடுத்ததோ, குர்ஆனை புரிந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை நடத்தியதோ, அதுவரை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மேலோங்கி செய்திருந்தான். ஆனால் இன்றோ இந்த சமுதாயத்திடத்தில் இந்த குர்ஆனிற்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, இந்த குர்ஆனிற்கு எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. இந்த குர்ஆனோடு எந்த முஸ்லிம் தொடர்பை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை நம்முடைய வீட்டில் நாம் ஒரு ஷெல்ஃபில் வைத்து விட்டால் போதும், வருடங்கள் கழிந்துவிடும், அந்த குர்ஆனை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டோம். இப்படி பல முஸ்லிம்களுடைய வீடுகளில் இந்த குர்ஆனிற்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்ல ஆசை உள்ளது, நரகத்தில் இருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக், இந்த குர்ஆன் தான் உங்களுடைய வாழ்க்கையின் சொர்க்கமும் நரகமும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி கூறினார்கள். யார் இந்த குர்ஆனோடு செயல்படுகிறார்களோ, யார் இந்த குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்களோ, இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அந்த மனிதருக்காக, அந்த முஸ்லிமிற்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். எதுவரை என்றால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அதே நேரத்தில் இந்த குர்ஆனை மறந்து, இந்த குர்ஆனிற்கு மரியாதையை கொடுக்காமல், இந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்காமல் வாழ்ந்தால், இதே குர்ஆன் போதும், இந்த குர்ஆன் உங்களை நரக நெருப்பில் வீசிவிட்டுத்தான் அல்லாஹ்விடத்திலே திரும்பும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வீடுகளில் நாம் நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு நாம் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்று நாமே தீர்வை காண முடியும். நம்முடைய வாழ்வில் திருக்குர்ஆனிற்கு நாம் கண்ணியத்தையும் மரியாதையையும் கொடுத்திருந்தால், சுப்ஹானல்லாஹ், இந்த திருக்குர்ஆன் போதும் நம் சொர்க்கம் அடைவதற்காக. அதே நேரத்தில் அதற்கு மாறாக நடந்திருந்தால், இந்த திருக்குர்ஆன் போதும் நம்மை நரக நெருப்பில் வீசுவதற்காக. மேலும் இந்த திருக்குர்ஆன் நமக்கு எல்லா நிலைமையிலும், எல்லா விதமான பிரச்சனைகளிலும், எல்லா விதமான சோதனைகளிலும் தீர்வை கொடுக்கின்றது. நிச்சயமாக தீர்வை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் என்பது வெறும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இறக்கி அருளப்பட்ட புத்தகம் கிடையாது. இந்த திருக்குர்ஆன் என்பது சஹாபா பெருமக்களுக்காக இறக்கி அருளப்பட்ட புத்தகம் கிடையாது. இந்த குர்ஆன் சஹாபாக்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து தீர்வை கொடுத்தது, தபீன்களுக்கும் அது தீர்வை கொடுத்தது. எல்லா விதமான இஸ்லாமியர்களுக்கும் இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான் தீர்வு. வெறும் நமக்கு மட்டும் கிடையாது, கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் இந்த திருக்குர்ஆன் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருக்குர்ஆன் நமக்காக, நம் நாட்டு மக்களுக்காக தீர்வை கொடுக்கின்றது. நம் நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக, இஸ்லாமியர்களின் நிலைமைக்காக இந்த திருக்குர்ஆன் 3 வழிகளை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இதன் மேல் நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்களுடைய நாட்டின் நிலைமை மாறிவிடும், உங்களுடைய நிலைமையும் மாறிவிடும். முதலாவது, ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. இன்று நாம் பலர் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. ஒரு தாடி வைத்தவனோ, ஒரு அரபி ஜுப்பாவை அணிந்தவனோ, தொப்பியை போட்டவனோ அவனை கண்டால் மனிதர்கள் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், தவறான காரியங்களில் ஈடுபடுபவன், தீவிரவாதி என்று கூட இன்று நம்முடைய நாட்டு மக்கள் நம்மளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் கூறுகிறது, இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால், இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதெல்லாம் கிடையாது. குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்துடைய நிலைமையையும் மாற்றுவது கிடையாது. அல்லாஹ்
எந்த ஒரு கூட்டத்துடைய நிலைமையையும் மாற்றுவது கிடையாது. எதுவரை என்றால் அவர்கள் தம்மை தாமே மாற்றிக்கொள்ளாதவர். குர்ஆன் கூறுகிறது, உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றுங்கள், உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மாற்றுங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய நிலைமையை மாற்றுவான் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமியர்கள் என்று நாம் நம்மை கூடிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்கள். இதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனாலும் இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட தூதருடைய பெயர் கூட தெரியாது. அல்லாஹ் எங்கிருக்கிறான், அல்லாஹ் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவருடைய அஸ்மா பெயர்கள் என்ன என்று கூட இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சகோதரர். மேலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் எந்த ஷஹாதாவை ஓதி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தோமோ அந்த ஷஹாதா கூட ஓத தெரியாது. இந்த நிலைமையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தால், இதே நிலைமையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், இதே காரியங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்முடைய நிலைமையை மாற்றுவானா? எந்த சமூகத்திற்கு தனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய பெயர் தெரியாதோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தௌஹீத் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்தானோ அந்த தௌஹீதை பற்றி கூட அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அல்லாஹ் அந்த சமூகத்துடைய நிலைமையை மாற்றுவானா? அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்று இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பது கிடையாது, குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அவர்களுக்கு ஆசையோ இந்த உலகத்தை பெற்றுக் கொள்வது மட்டும்தான். இன்றும் கூட இந்த ரமலானுடைய மாதம் முடிந்த 2வது நாள் நம்முடைய இஸ்லாமியர்களின் கூட்டம் இந்த 30 நாட்கள் பள்ளிவாசலில் நிரம்பி இருந்தது. ரமலான் முடிந்த அதே நேரத்தில் நம்முடைய நிலைமை, நாம் பூங்காக்களிலும் படங்களை பார்த்து கொண்டு அந்த தியேட்டர்களிலும் நம்முடைய நிலைமை அங்கு அதிகமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இருந்தார்கள். 30 நாட்கள் பள்ளியில் இருந்தார்கள். 31வது நாள் அவர்களுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டார்கள், அவர்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்முடைய நிலைமை தொடர்ந்தால் அல்லாஹ் இதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டானா? அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் எப்படி அல்லாஹோடு நடந்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ்வும் அப்படித்தான் நம்மோடு நடந்து கொள்வான். அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் அல்லாஹ் நமக்கும் மாறு செய்வான். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்விற்கு நாம் தொழுகையை நடத்தவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான். இன்று அதுதான் நம்முடைய நாட்டில் நம்மோடு நடந்து கொண்டிருக்கு. நம் முதலில் அல்லாஹ்வை மறந்தோம், அல்லாஹ்வுடைய வீட்டை மறந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்தோம், தன்னுடைய அடையாளத்தையும் மறந்து விட்டோம். அதனால் தான் அல்லாஹ் நம்முடைய அடையாளத்தை முழுவதுமாக முடித்து விட்டார். இன்று ஒரு இஸ்லாமியன் என்றால் அவனை விமர்சிப்பவர்கள் எப்படி தெரியுமா விமர்சிக்கிறார்கள்? இஸ்லாமியன் என்று கூறுவது கிடையாது, தீவிரவாத கூட்டம்னு சொல்லுவான். ஏன்? ஏனென்றால் நாம் நம்முடைய இஸ்லாம் முஸ்லிம் என்ற அடையாளத்தை இழந்து விட்டோம். அல்லாஹ் நம்முடைய அடையாளத்தை மறைத்து விட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்முடைய நிலைமையை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே வந்து பிரார்த்தனையை கேட்கிறோம். அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை வழங்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு உதவியை புரியா அல்லாஹ், யா அல்லாஹ் கஸாவிலும் ஃபலஸ்தீனிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நீ பாதுகாப்பை வழங்கு யா அல்லாஹ் என்று துஆவை கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நம்முடைய அடையாளத்தை மீண்டும் நாம் திரும்ப பெற வேண்டும். அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். மார்க்கத்தை மறக்காமல் மார்க்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மார்க்க ஒழுக்கங்களையும் சட்ட திட்டங்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி நம்முடைய நிலைமையை நாம் மாற்றினால் அல்லாஹ் நம்முடைய நிலைமையை மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் திருக்குர்ஆன் கூறக்கூடிய இரண்டாவது வழி வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த கொள்கையை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் விமர்சிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரச்சனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சோதனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பகல் முழுவதும் இந்த பிரச்சார பணியை எடுத்து வைப்பார்கள். விமர்சனங்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, சோதனைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சார பணியை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார். அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஒரு வழியை கொடுத்தான், ஒரு தீர்வை கொடுத்தான். வذ்குர் இஸ்ம ரப்பிக். தூதரே, உங்களை விமர்சிக்கிறார்களா? உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார்களா? உங்களை சோதிக்கின்றார்களா? பயப்பட வேண்டாம். வذ்குர் இஸ்ம ரப்பிக். நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம், இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய ரப்பை நினைவு கூறுங்கள். உங்களுடைய ரப்பை நினைவு கூறுங்கள். இரண்டாவது காரியமாக வதபத்தல் இலைஹி தப்தீலா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா தொடர்புகளையும், தன்னுடைய மனைவியுடைய தொடர்பை, தன்னுடைய பிள்ளைகளுடைய தொடர்பை, தன்னுடைய குடும்பத்துடைய தொடர்பை, தாய் தந்தையுடைய தொடர்பை மறந்துவிடச் சொல்லவில்லை. அதை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை பலமாக்குங்கள் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹியை அனுப்புகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய குடும்பத்துடைய தொடர்பை விட்டு, நம்முடைய தொழிற்சாலையோடு தொடர்பை விட்டு அதை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை பலமாக்குவதற்காக நாம் முயற்சித்தால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி புரிவான். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பை வழங்குவான். மூன்றாவதாக நமக்கு திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வழி, இந்த துஆ என்ற இந்த ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது வழி, இந்த துஆ என்கின்ற இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நாம் சரியாக இதை பயன்படுத்தினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி புரிவான். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்மிடத்திலே பணபலமும் கிடையாது, நம்மிடத்திலே ஆயுத பலமும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு மரியாதையும் இந்த உலகத்தில் கிடையாது. 56 இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் நம்முடைய கண்ணியம் மறைக்கப்பட்டுள்ளது. நமக்கு எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது, எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை போல் இந்த நிலைமையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கூட்டம், உங்களுடைய ஆள்பலம் மறுமை நெருங்குவதற்கு முன்னால் அதிகமாக இருப்பீர்கள். கூட்டங்களாக அதிகமாக இருப்பீர்கள், பல கோடிக்கணக்கில் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய மரியாதை எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி கடல் தன்னுடைய அலைகளில் கொண்டு வரக்கூடிய அந்த டஸ்ட்பின், எப்படி அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் அந்த அலைகள் எப்படி வெளியே தள்ளுகின்றதோ, அப்படி அந்த கழிவுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார். இதே நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 3 வழிகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நாம் இழந்த மரியாதையை, நாம் இழந்த கண்ணியத்தை அல்லாஹ் திரும்ப கொடுப்பான். நம்முடைய நிலைமையை அல்லாஹ் மாற்றுவான். இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு வலியுறுத்தி கொடுத்து சென்றுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்பட்டு குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை பலமாக்கி எல்லா விதமான தொடர்பையும் குறைவாக்கி இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்பட்டால், இந்த துஆ என்கின்ற இந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினால்
நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைப்பான். இதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் கடைசியில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்படுவதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு குர்ஆனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நாட்டு முஸ்லிம்களையும் மேலும் கஸா மற்றும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் சும்ம ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم في القرآن المجيد والفرقان الحميد. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب حليم.